Welcome you all to Soul Education. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டைனமிக்ஸ் ஆஃப் சர்க்குலர் மோஷன். ஓகே, ப்ரீவியஸ் வீடியோல என்ன பார்த்தோம் அப்படின்னா கைனமேட்டிக்ஸ் ஆஃப் சர்க்குலர் மோஷன் பார்த்தோம் இல்லையா. இப்போ டைனமிக்ஸ்னா which deals with the cause of the ஓகே காஸ் என்ன அப்படின்னா ஃபோர்ஸ். ஓகே, திஸ் இஸ் a cause for every motion. ஓகே, காஸ் ஆஃப் தி மோஷன் என்னன்னா ஃபோர்ஸ். ஓகே, அதை பத்தி பார்க்கறது தான் நம்ம டைனமிக்ஸ். ஓகேவா. ஸோ இப்போ ஒரு ஃபோர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுனா there must be an acceleration. கரெக்டா, m into a ஃபோர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுனா இப்போ ஆக்சிலரேஷன் இருக்கணும். இப்போ சர்க்குலர் மோஷன் எக்ஸிஸ்ட் ஆகணும் அப்படின்னா there must be one acceleration. ஓகேவா, அது என்ன ஆக்சிலரேஷன் அப்படின்னா சென்ட்ரிபீட்டல் ஆக்சிலரேஷன். ஓகேவா, ஸோ வித்தவுட் சென்ட்ரிபீட்டல் ஆக்சிலரேஷன் circular motion is not possible. ஓகேவா, ஆல்வேஸ் சர்க்குலர் மோஷன்னா சென்ட்ரிபீட்டல் ஆக்சிலரேஷன் இருக்கும். ஓகேவா, ஸோ டான்ஜென்ஷியல் ஆக்சிலரேஷன் அக்கார்டிங் டு ஸ்பீடை பொறுத்து அது மாறும். ஓகேவா, ஸ்பீடு கான்ஸ்டன்டாக இருந்துச்சுன்னா டான்ஜென்ஷியல் ஆக்சிலரேஷன் 0, ஸ்பீடு வந்து நாட் கான்ஸ்டன்டாக இருந்துச்சுன்னா there is an tangential acceleration exist. ஓகேவா, so listen, இப்ப centripetal acceleration always exist in a circular motion. ஓகேவா, so listen, அப்ப acceleration எந்த டைரக்ஷன்ல இருக்கோ அந்த டைரக்ஷன்ல நமக்கு according to Newton செகண்ட்ல அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஃபோர்ஸோட டைரக்ஷன்ல தான் என்ன இருக்கும், acceleration டைரக்ஷன் இருக்கும். கரெக்டா, அப்ப ஒரு சர்க்குலர் மோஷன் அதோட வெலாசிட்டி v. ஓகே, வெலாசிட்டி v. அப்ப இதோட centripetal acceleration towards the center னு சொல்லியிருக்கேன் இல்லையா. அப்ப அதே டைரக்ஷன்ல there is a force acting on it. That force is known as a centripetal force. ஓகேவா, so centripetal force which is equal to mass into AC, centripetal acceleration. Then Fc which is equal to என்ன ஃபார்முலா, v square by r. ஓகே, rங்கிறது radius of the circle. ஓகேவா, ஏசிங்கிறது centripetal acceleration. நம்ம லாஸ்ட் வீடியோல இதுக்குள்ள ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா, v square by r, v square by r, that's all. புரியுதா. ஸோ அப்போ சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் விச் இஸ் சென்டர் சீக்கிங் ஃபோர்ஸ் ஆல்வேஸ் ஆக்ட்ஸ் டுவர்ட்ஸ் தி சென்டர். ஓகேவா, அப்போ சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் ஒரு பாடியில் அது தனியாக ஆக்ட் ஆகுமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. இப்போ சில எக்ஸாம்பிள்ஸ் சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் ரிலேட்டடாக பார்த்தோம் அப்படின்னா அது உங்களுக்கு புரிய வரும். ஸோ லிசன், இப்போ ஒரு 4 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் ஸ்பின்னிங் ஆஃப் எ பால், நெக்ஸ்ட் டேர்னிங் ஆஃப் காரு, நெக்ஸ்ட் பிளானட் ஆர்பிட்டோட ரொட்டேஷன். ஓகேவா, okay, planet orbit oda rotation and then going through a loop on a roller coaster. Okay, so இது எல்லாமே centripetal force கான எக்ஸாம்பிள். ஆனா இது நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா centripetal force அப்படிங்கிறது ஒரு தனி ஃபோர்ஸ் கிடையாது. ஓகேவா, இப்போ இந்த எக்ஸாம்பிள்ல ஸ்பின்னிங் ஆஃப் எ பால்ல சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் ப்ரொவைடட் பை தி டென்ஷன் இன் த ஸ்ட்ரிங். ஓகேவா, இந்த ஸ்ட்ரிங்ல உள்ள டென்ஷன் தான் எதை ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னா சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். அப்ப டென்ஷன் T which is equal to என்ன ஃபார்முலா, mv square by r. okay, mv square by r. நமக்கு தெரியும் இல்லையா, v which is equal to என்ன ஒமேகா into r இல்லையா. அப்ப சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் fc which is equal to எப்படி எழுதலாம்னா mv square by rங்கிறது நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா. ஸோ v ஸ்கொயருக்கு பதிலாக m into ஒமேகா ஸ்கொயர் into r ஸ்கொயர் divided by r போட்டோம் அப்படின்னா ஸோ ஒரு ஆறும் cancel ஆயிரும். அப்ப which is equal to mr into omega square which is also a centripetal force குள்ள ஃபார்முலா. ஓகேவா, அப்ப இந்த எக்ஸாம்பிள்ல ஸ்பின்னிங் ஆஃப் பால்ல இந்த centripetal force is provided by the tension force. ஓகேவா, அப்ப centripetal force இங்க என்னவா ஆக்ட் ஆகுதுன்னா டென்ஷன் ஆக்ட் ஆகுது. அப்ப T which is equal to mv square by r which is equal to mr into omega square. ஓகேவா, so இப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தா டர்னிங் ஆஃப் த கார் பார்த்தோம் அப்படின்னா there is a frictional force provide the centripetal force. okay, the centripetal force is provided by the frictional force in the road. okay, next roller coaster பார்த்தோம் அப்படின்னா the centripetal force is provided by the normal force. okay, normal force provide the centripetal force. ஓகேவா, சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் நார்மல் ஃபோர்ஸ் ப்ரொவைட் பண்ணுது. இங்க பார்த்தோம் அப்படின்னா ஓகேவா, எர்த் வந்து சன்னை சுத்தி வருது இல்லையா. அப்போ வாட் இஸ் த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் இட்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தான் ஆக்ட் ஆகுது. ஸோ அக்கார்டிங் டு நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன் எஃப் ஃபார்முலா என்ன, g into m divided by r square. okay, this is the mass of earth, this is the mass of the mass of earth is mass of the sun. So gravitational force, then the centripetal force is provided by the gravitational force which is equal to fg, centripetal force which is equal to fg. okay, so அப்ப centripetal force in form of other force. okay, புரியுதா.
see இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா some applications of centripetal force ஓகே centripetal force வச்சு சில practical applicationsல என்னென்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் சோ ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறது நான் conical pendulum ஓகேவா conical pendulum சோ அந்த அதோட diagrammatic view பாத்துங்க சோ listen இப்போ இது ஒரு பாப் ஓகே அந்த பாப் இந்த மாஸ் வந்து ஒரு certain angular velocityல ஓகே ஒமேகாங்கற angular velocityல rotate ஆகுது இல்லையா அப்ப what is the angular velocity என்ன அப்படின்றது first question okay second question என்ன அப்படினா what is the time period okay what is the time period for the bob okay what is the t okay so time period எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றது one of the question okay so இப்போ இது ரெண்டுக்கும் ஆன்சர் என்ன அப்படினு பார்த்தோம் அப்படினா omega which is equal to root of g divided by l cos theta okay l cos theta so omega தெரிஞ்சிச்சுனா time period ஈஸியா கண்டுபிடிச்சிரலாம் time period which is equal to 2 pi by omega இல்லையா சோ அதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படினா நமக்கு omega time period ஓட ஃபார்முலா கிடைச்சிரும் ஓகே எப்படி omega which is equal to root of g by l cos theta வந்துச்சு அப்படின்றத அதோட டெரிவேஷன் பார்க்கலாம் ஓகேவா so listen so this is a bob okay இதோட செல்ஃப் வெயிட் எங்க ஆக்ட் ஆகும்னா டவுன்வர்ட்ல ஆக்ட் ஆகுமா mg ஓகே இப்போ இது சர்க்குலர் மோஷன்ல சுத்துது அப்படினா there will be a centripetal acceleration towards the center ஓகேவா சோ அப்ப centripetal acceleration கட்டாயமா இருக்கும் so next force என்ன அப்படினா tension in the string okay tension always away from the body so அப்ப tension in the string okay இதோட இந்த string ஓட length l ஓகேவா so listen அப்ப இந்த okay இந்த centripetal force எது provide பண்ணுது அப்படினா this is theta the angle is theta sorry this is theta அப்படினா இப்போ நாம இங்க ஒரு வெர்டிகல் லைன் போட்டோம்னா this angle is theta okay இந்த angle theta இந்த angle கிடையாது okay இந்த angle தான் theta ஓகேவா சோ இங்க centripetal force is provided by the horizontal component of the tension force அப்ப இங்க t sin theta கரெக்ட்டா component of the t force ஓட அதோட horizontal component t sin theta vertical component t cos theta புரியுதா சோ அப்ப இங்க centripetal force is provided by t sin theta அப்ப t sin theta which is equal to m omega square into r okay இந்த ஃபார்முலா okay r ங்கிறது radius of the circle okay this is the r this is the r radius of the circular path okay so listen next என்ன அப்படினா t cos theta which is equal to என்ன t cos theta which is equal to mg correct so according to Newton's first law there is no acceleration in the vertical direction la acceleration கிடையாது அப்ப upward force which is equal to downward force இல்லையா சோ அப்ப t cos theta which is equal to mg ஓகே நான் இப்போ இது ரெண்டையுமே டிவைட் பண்றேன் ஓகே இது ரெண்டையும் டிவைட் பண்றேன் அப்ப t கேன்சல் ஆயிரும் ரிமைனிங் என்ன இருக்கும் sin theta divided by cos theta which is equal to என்ன வரும் இதுல m கேன்சல் ஆயிருமா ரிமைனிங் உள்ளது என்ன omega square r divided by g okay so listen இப்போ இந்த r அதோட r ஓட வேல்யூ எனக்கு தெரியாது ஓகே ரேடியஸ் அதோட சர்க்குலர் பாத் ஓட ரேடியஸ் எனக்கு தெரியாது அப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படினா ஒரு சின்ன மேத்தமேட்டிக்கல் சிம்பிளிஃபிகேஷன் தான் அது ஓகேவா நான் எனக்கு ஏத்தது மாதிரி இந்த ஃபார்முலா நான் மாத்தி அமைச்சிக்கிறேன் அக்கார்டிங் டு given டேட்டாக்கு மாதிரி ஓகேவா சோ இங்க ரேடியஸ் எனக்கு தெரியாது அப்படின்றதுனால நான் இந்த ரேடியஸையும் இந்த length of the string mostly questionல length of the stringum கொடுத்துருவான் அதோட angular அந்த angle-ம் கொடுத்துருவான் ஓகேவா இந்த angle-ம் கொடுத்துருவான் அப்ப இந்த radius-ஐ இந்த angle-க்கும் இந்த l-க்கும் எப்படி ரிலேட் பண்றது அப்படினு பார்த்தோம் அப்படினா listen அது இப்போ இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குமா இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இதோட வேல்யூ r கரெக்ட்டா இதோட வேல்யூ r அப்ப sin theta which is equal to என்ன போடலாம் sin theta which is equal to opposite side என்ன r divided by hypotenuse L correct so அப்ப r which is equal to எப்படி எழுதலாம் r which is equal to L sin theta okay அத சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படினா sin theta divided by cos theta which is equal to omega square L into sin theta whole divided by g கரெக்ட்டா சோ அப்ப sin thetaவும் கேன்சல் ஆயிரும் அப்ப நமக்கு தேவை ஒமேகா மட்டும் தானே சோ ஒமேகா ஸ்கொயர் which is equal to என்ன வரும் g divided by l cos theta ஓகே அப்ப ஒமேகா which is equal to என்ன கிடைக்கும் root of g divided by l cos theta புரியுதா
ஸோ இந்த டெரிவேஷன் உங்களுக்கு மோஸ்ட்லி உங்களுக்கு போர்ட் பேப்பரில் மேபி கேட்கலாம். சரி, ஓகே, நமக்கு தேவை ஆங்குலர் வெலாசிட்டி என்ன அப்படின்றத நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ நான் என்ன மெத்தடில் சால்வ் பண்ணேன் அப்படின்றத ஒன்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே இந்த ஃபார்முலாலாம் ரொம்ப ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. ஓகேவா? அப்போ டைம் பீரியட் என்ன? 2π/ω இல்லையா? அப்போ 2π ω which is equal to root of g divided by L cos theta வா? L cos theta. அப்போ which is equal to என்ன வரும் அப்படின்னா 2π அப்படியே தான் இருக்கும். ஸோ 2π root of L cos theta divided by g. நியூமரேட்டருக்கு வரும்போது அது ரெசிப்ரோகேட் ஆயிரும். This is the time period. ஓகேவா? See this example. A heavy small sized sphere is suspended by a string of length 20 cm. The sphere rotates uniformly in a horizontal circle with the string making an angle 60 degree with the vertical. Then the time period is, okay, நம்ம ப்ரீவியஸாக பார்த்தோம் இல்லையா, கோனிக்கல் பெண்டுலம், அதை பேஸ் பண்ண ப்ராப்ளம் தான். ஸோ நம்ம அந்த ஃபார்முலா நான் டெரைவ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஏற்கனவே நான் டெரைவ் பண்ணியிருக்கேன். அது பார்க்கல, நீங்கள் ஒழுங்காக பார்க்கலன்னா ஜஸ்ட் கொஞ்சம் வீடியோ முன்னாடி போயிட்டு பாருங்க. ஸோ அதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா t which is equal to 2π root of L cos theta divided by g. This is the time period ஃபார்முலா. பார்த்தோம் இல்லையா? ஓகே, ரொம்ப சிம்பிளான ஃபார்முலா. ஸோ which is equal to 2π. ஏன் சிம்பிள் அப்படின்னா ஒன்ஸ் நான் அதை டெரைவ் பண்ணிட்டேன், அதனால எனக்கு ரொம்ப சிம்பிளான இது ஃபார்முலா தான். ஓகேவா? ஸோ நான் மறுபடியும் சொல்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் எந்த ஃபார்முலா வந்தாலும் அதை ஒன்ஸ் டெரைவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் மைண்டில் அது ஃபிக்ஸ் ஆகும். ஓகேவா? ஸோ லென்த் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 20 cm. ஓகேவா? அப்போ 20 cm மீட்டர் கன்வெர்ட் பண்ணால் 20 × 10⁻⁻². ஓகேவா? நெக்ஸ்ட் தீட்டா எவ்வளோனா 60 டிகிரி. அப்போ cos 60 which is equal to 1/2 whole divided by g ஓட வேல்யூ 10 எடுத்துக்கலாம். ஓகேவா? which is equal to 2π. இப்போ இதில் உள்ள 2 கேன்சல் ஆனிச்சுன்னா இங்கே 10 ஆயிரும். அப்போ 10 இங்கே கேன்சல் ஆயிரும். அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும்? 10⁻⁻². ரூட்டை விட்டு வெளியில் வந்துச்சு அப்படின்னா 10⁻⁻1 வரும். ஓகேவா? அப்போ which is equal to 0.2π. ஓகேவா? ஸோ எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். 10⁻⁻1 அப்படின்னா 1/10 அர்த்தம். ஓகே, 1/10னா 2/10 which is equal to 0.2π second. This is the time period. ஓகேவா? அப்போ டைம் பீரியட் என்ன? ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன அப்ளிகேஷன் அப்படின்னா டெத் வெல். ஓகேவா? டெத் வெல் நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. திஸ் இஸ் இமேஜ். ஓகேவா? டெத் வெல்லோட இமேஜ் பார்த்துங்க. இது ஒரு கேம் தான். ஓகேவா? டெத் வெல்லுங்கிற ஒரு அட்வென்ச்சரஸ் கேம். ஓகேவா? ஸோ இந்த கேமில் இந்த பாருங்க, அந்த பைக். ஓகேவா? அந்த பைக்கு இது வெல். ஓகேவா? அந்த வெல்லில் போய் கனெக்ட் ஆயிருக்கா. அப்போ இது கீழே இப்போ வந்து இவனோட செல்ஃப் வெயிட் ஆக்டிங் டவுன்வர்ட்ஸ்லாம் ஆக்ட் ஆகும் இல்லையா? செல்ஃப் வெயிட் ஆக்டிங் டவுன்வர்ட்ஸ். அப்போ இவன் பேலன்ஸ்டாக இருக்கான் அப்படின்னா, ஓகே, அவன் ஸ்லிப் ஆகலை அப்படின்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் என்ன ஆகும்? அப்வர்டில் ஆக்ட் ஆகும். கரெக்டாக? அப்வர்டில் என்ன ஆகும்? ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அப்போ இவன் சர்க்குலராக சுற்றி வருவான். கரெக்டாக? இப்போ இங்கேருந்து இங்கே சுற்றி வருவான் இல்லையா? ஸோ அப்போ இவன் சர்க்குலராக சுற்றி வர்றதுக்கு வாட் இஸ் த ரீசன்? அப்போ சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் என்ன ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னா, இந்த சர்ஃபேஸ் இருக்கு இல்லையா? இந்த சர்ஃபேஸ், வெல்லோட சர்ஃபேஸ் இருக்குல்ல, வெல்லோட சர்ஃபேஸ் அந்த பைக் மேலே, ஓகேவா, அந்த மேன் மேலே ஒரு நார்மல் ஃபோர்ஸ் கொடுக்கும் இல்லையா? அப்போ சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் இஸ் ப்ரொவைடட் பை தி நார்மல் ஃபோர்ஸ். இந்த கேஸில் எது ப்ரொவைட் பண்ணுது? நார்மல் ஃபோர்ஸ் ப்ரொவைட் பண்ணுது இல்லையா? அப்போ நார்மல் ஃபோர்ஸ் N which is equal to M into omega square into R. ஓகேவா? N into omega square into R. This is a formula for normal force இல்லையா? ஓகே, இப்போ லிசன். இப்போ இவன் ஒரு இவன் இப்ப ஸ்லிப் ஆகக்கூடாதுன்னா, ஓகேவா, இவன் இப்ப இந்த இடத்துல இருந்து ஸ்லிப் ஆகக்கூடாது அப்படின்னா, அப்ப அவனோட செல்ஃப் வெயிட் ஆல்வேஸ் லெஸ் தன் தி ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். ஓகேவா? அவனோட செல்ஃப் வெயிட் என்னவா இருக்கணும் அப்படின்னா, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸை விட கம்மியா தான் இருக்கணும். ஓகேவா? ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ், அதாவது லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனை விட கம்மியா இருந்தா மட்டும்தான் அவனால கரெக்டா சேஃபா என்ன பண்ண முடியும்? அதை ஒரு சர்க்குலர் மோஷனை ஃப்ரேம் பண்ண முடியும். ஓகேவா? அப்ப என்ன கண்டிஷன் அப்படின்னா, ஓகேவா, இப்ப இந்த செல்ஃப் வெயிட் ஷுட் பி லெஸ் தேன் தி எஃப் லிமிட்டிங் ஃபோர்ஸ். எஃப் லிமிட்டிங் ஃபோர்ஸை விட அந்த செல்ஃப் வெயிட் எவ்வளவு கம்மியா இருக்கணும். ஓகேவா? சொல்யூஷன். அப்ப எஃப் விச் இஸ் frictional force which is greater than or equal to mg, then only இவனால அந்த பாத்துல, அந்த வெல்லோட செவத்துல என்ன பண்ண முடியும்? அட்டாச்சா இருக்க முடியும். கீழே ஸ்லிப் ஆக மாட்டான். ஓகே, இல்ல அப்படின்னா
ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் கம்மியாகவும் செல்ஃப் வெயிட் ஜாஸ்தியாக வந்துச்சுன்னா அவன் கீழே விழுந்துருவான். ஓகேவா? ஸோ அப்போ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஷுட் பி கிரேட்டர் than or equal to mg. ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்ங்கிறது மேக்ஸிமம் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன். ஓகேவா? மேக்ஸிமம் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் ஃபார்முலா மியூஎஸ் இன்டூ n இல்லையா, விச் இஸ் கிரேட்டர் than or equal to mg. அப்போ என்ன வெலாசிட்டியில் அவன் வந்து ரொட்டேட் ஆகணும் அப்படின்றது தான் இதோட கொஸ்டின். ஓகேவா? அப்போ வாட் இஸ் வெலாசிட்டி? ஓகே, சேஃப்டி வெலாசிட்டின்னு கூட சொல்லுவாங்க இது. ஓகேவா? சேஃப் ஸ்பீட் so that the man cannot slip. Okay, that is the question. அப்ப இது பார்த்தோம் அப்படின்னா f should be greater than or equal to mg so that he will not slip. ஓகேவா? அப்ப பார்த்தோம் அப்படின்னா nங்கிறது என்ன, நார்மல் ஃபோர்ஸ். அப்ப நார்மல் ஃபோர்ஸ் which is equal to என்ன, m into omega square into r தானே. இல்ல அப்படின்னா mv square by r. ஓகேவா? அப்ப mu s into mv square by r should be greater than or equal to m into g. ரெண்டு சைடு என்ன ஆயிரும், m cancel ஆயிருமா. அப்ப v square which is equal to g into r divided by mu. ஓகேவா? அப்ப which is greater than or equal to. ஓகே, அப்ப v should be greater than or equal to root of g into r divided by mu. Okay, this is the condition. ஓகேவா? அப்ப velocity should be greater than root of gr by nu. ஓகேவா? இந்த வெலாசிட்டியில இருந்தா மட்டும்தான் அவன் வந்து ஸ்லிப் ஆகாம ஒரு சர்க்குலர் மோஷன்ல அவனால சுத்த முடியும். சொல்யூஷன். அப்ப வாட் இஸ் த மினிமம் வெலாசிட்டி? ஓகேவா? மினிமம் வெலாசிட்டி டு அச்சீவ் த அட்வென்ச்சர். ஓகேவா? இந்த நம்ம ஒரு சர்க்குலர் மோஷனை சுத்தி வரதுக்கு நமக்கு எவ்வளவு மினிமம் வெலாசிட்டி தேவை அப்படின்னா g into r divided by nu. இதுதான் அதோட மினிமம் வெலாசிட்டி ரெக்வயர்டு. இதை விட இந்த வெலாசிட்டியை விட கம்மி ஆயிடுச்சு அப்படின்னா டெஃபினட்டா அவன் கீழே விழுந்துருவான். ஓகேவா? ப்ராக்டிக்கலா திங்க் பண்ணி பாருங்க, நல்லாவே புரிய வரும். ஓகேவா? see next is what is centrifugal force அப்படின்னா என்னன்னு பார்த்தரலாம். ஓகேவா? சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். ஓகேவா? சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் கீழே ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். இட் இஸ் a pseudo force. ஓகேவா? which is nothing but pseudo forceனா நான் என்னன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னா imaginary force. ஓகேவா? it is not a real force, it is a imaginary force. ஓகேவா? என்ன அப்படின்னா ஓகேவா, சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் எப்போ அனலைசிஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஃபார் நான் இனர்ஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். ஓகேவா? நான் இனர்ஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். லிசன், இப்போ ஒரு ஸ்ட்ரிங்ல ஒரு ஸ்டோன் கட்டியிருக்கேன். ஓகே, ஒரு ஸ்டோன் கட்டி ரொட்டேஷனல் மோஷன்ல சுத்தி வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா ஒரு சர்க்குலர் மோஷன்ல வரும். கரெக்டா? இப்போ இதை நான் கிரவுண்ட்ல இருந்து அனலைஸ் பண்ணேன் அப்படின்னா ஓகேவா, இனர்ஷியல் ஃப்ரேம்ல இருந்து அனலைஸ் பண்ணேன் அப்படின்னா தெர் இஸ் a centripetal acceleration acting center of the circle. கரெக்டா? இது நமக்கு தெரிஞ்ச விஷயம், நம்ம இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே அதுதான். based on inertial frame of reference, based on the inertial frame of reference. ஓகேவா? அப்ப இங்க என்ன டென்ஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அப்ப டென்ஷன் which is equal to mv square by r அப்படின்றத பார்த்தோம் இல்லையா? டென்ஷன் ப்ரொவைட் தி சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். அப்ப t which is equal to mv square by r அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். இப்ப இவன் இனர்ஷியல் ஃப்ரேம்ல இல்லாம இந்த பாலோட அவனும் சேர்ந்து ரொட்டேட் ஆகிறான். ஓகேவா? அவனும் சேர்ந்து vங்கிற வெலாசிட்டியில ரொட்டேட் ஆகிறான். ஓகே, அந்த மேன் இஸ் ஆல்சோ rotating with the velocity of v, the ball is also rotating with the velocity of v. ஓகேவா? புரியுது? அப்ப மேன் ரொட்டேட் ஆகும்போது அவன் இந்த பாபு பார்த்தான் அப்படின்னா இட் ரிமைன்ஸ் அட் ரெஸ்ட். ஓகே, இட் ரிமைன்ஸ் அட் ரெஸ்ட் அப்படின்ற மாதிரி தெரியும். ஓகேவா? ஆனா இப்ப இந்த ஆக்சிலரேட்டர் ஃப்ரேம் வச்சு அனலைசிஸ் பண்ணும்போது ரிமைன்ஸ் ரெஸ்ட். அப்போ ஒன்லி டென்ஷன் ஃபோர்ஸ் மட்டும் தானே ஆக்ட் ஆகும். அப்ப இந்த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸை பேலன்ஸ் பண்றதுக்கு ஆப்போசிட்டா ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். தட் இஸ் a centrifugal force which is a imaginary force. Okay, we considered as a imaginary force while we are traveling in the non inertial frame. It mean accelerator frame la நம்ம travel ஆயிட்டு இருக்கும்போது அப்ப இவன் accelerator frameல இந்த பாப் ரிமைன் ரெஸ்ட் இல்லையா? அப்ப என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது? ஒரு டென்ஷன் and then ஒரு centrifugal force. அப்ப T which is equal to mv square by r. so ரெண்டுமே ஈக்குவலா தான் இருக்கு. கரெக்டா? ஏன்னா left hand side which is equal to right hand side according to Newton's first law, whenever object is rest then the left hand side motion which is equal to right hand side left hand side force which is equal to right hand side force. okay, அப்ப T which is equal to mv square by r. அப்ப ரெண்டு ஈக்குவேஷனும் கரெக்டா இருக்கு. ஓகேவா? புரியுதா? This is concept of centrifugal force.
So listen, next rotating platform. Okay, rotating platform. Listen, ஒரு rotating platformல ஒரு man நிக்கிறான். அந்த platform வந்து ஒமேகாங்கிற angular velocityக்கு என்ன ஆகுது, rotate ஆகுது. ஓகேவா? இப்ப observer என்ன அப்படின்னா அந்த rotating frameல இருக்காரு. ஓகே, observer at the rotating frame, he watches the man. ஓகேவா? இவர் பையன் இல்லையா, அந்த பையன் அங்க நிக்கிறத பாக்குறாரு. ஓகேவா? இப்ப இந்த rotating platform ஒமேகாங்கிற velocityல rotate ஆதா? அப்ப listen, இதுல என்ன அப்படின்னா இந்த பாய் ஓகே இவன் வந்து ஸ்லிப் ஆக கூடாது. இப்ப நம்மளுக்கு யூஸ்வலா நீங்க ஒரு ரொட்டேட்டிங் பிளாட்ஃபார்ம்ல அதோட ஆங்குலர் வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆக நம்மளோட பேலன்ஸும் மிஸ் ஆகும். கரெக்டா? அப்போ எந்த மேக்ஸிமம் ஆங்குலர் வெலாசிட்டி, ஓகே மேக்ஸிமம் ஆங்குலர் வெலாசிட்டி so that the man cannot slip அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? ஸோ லிசன், இப்ப மேக்ஸிமம் ஆங்குலர் வெலாசிட்டி என்ன அப்படிதான், அதாவது ஒமேகா மேக்ஸ் so that the man cannot slip, to avoid slip. Okay, so that the man to avoid slip. So listen, இப்ப rotating frameல இருக்கிறதுனால centrifugal force acting on him, which is the m omega square into r away from the center. Okay, this is a circular motion of center இல்லையா, அதுல இருந்து அவேல போகும். இப்ப இங்க centripetal force provided by the frictional force. Correct? F, frictional force acting towards the center. Okay va, which is the centrifugal force m into omega square into r. So அப்ப f which is அப்ப f என்னவா இருக்குன்னா greater than or equal to m omega square into r இருந்தா மட்டும்தான் he will remain in stable. ஓகேவா? இல்லனா ஸ்லிப் ஆயிருவான். ஓகேவா? ஸ்டேபிளா இருக்கணும் அப்படின்னா frictional force always greater than or equal to the centrifugal force தான் இருக்கணும். சரியா? பிராக்டிகலா திங்க் பண்ணா நல்லாவே புரிய வரும். ஓகேவா? ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் கம்மியா இருந்துச்சுன்னா என்ன ஆகும், கம்மியா இருந்துச்சு அப்படின்னா இதுல சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் ஜாஸ்தி ஆகும், இவன் தூக்கி எரிஞ்சிருவாங்க. ஓகேவா? அப்படியே தூக்கி அடிச்சிருவானுங்க. ஓகே, புரியுதா? அப்ப நம்ம ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் which is the maximum frictional force, okay, which is the maximum frictional force, அப்ப which is equal to mu n which is equal to m omega square into r, அதாவது greater than or equal to m omega square into r. ஓகேவா? இப்போ இந்த பாயோட செல்ஃப் வெயிட், அந்த பாயோட செல்ஃப் வெயிட் ஆக்டிங் டவுன்வர்ட்ஸ் தான் m g, அவனோட நார்மல் ஃபோர்ஸ் ஆக்டிங் அப்வர்டு. இந்த சைடில் என்ன ஆக்ட் ஆகுது அப்படின்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ், இந்த சைடில் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் எம் ஒமேகா ஸ்கொயர் இன்டூ ஆர். ஓகேவா? இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஜாஸ்தியாக இருந்தால் மட்டும்தான் இவன் ஸ்லிப் ஆக மாட்டான். ஓகேவா? ரிமைன் ஸ்டேபிள் கண்டிஷனில் இருப்பான். அப்போ மேக்ஸிமம் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் மியூ இன்டூ என் விச் இஸ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். ஓகே, அப்போ என் விச் இஸ் ஈக்குவல் டு என்ன, என் விச் இஸ் ஈக்குவல் டு எம்ஜி. அதை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா மியூ எம்ஜி should be greater than or equal to m omega square into r. Okay, ரெண்டு என்ன ஆயிடுது, கேன்சல் ஆயிடுது. ஸோ நமக்கு தேவை என்ன, what is the maximum angular velocity தான் தேவை. அப்போ omega square which is less than or equal to, okay, less than or equal to mu g divided by r. Okay, அப்போ omega which is less than or equal to root of mu g divided by r. புரிஞ்சுதா? அப்ப இதுல உள்ள மேக்ஸிமம் ஆங்குலர் வெலாசிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம், which is equal to root of mu g divided by r. ஓகேவா? இதான் அதோட மேக்ஸிமம் ஆங்குலர் வெலாசிட்டி. ஆஃப்டர் தட் இந்த ஆங்குலர் ஸ்பீடை விட்டு தாண்டி போயிடுச்சு அப்படின்னா அந்த மேன் வந்து என்ன ஆயிடுவான், ஸ்லிப் ஆயிடுவான். ஓகேவா? மேன் கீழே வந்துடுவான். ஓகே, கீழே வந்துடுவான். அதை விட கம்மியா இருந்துச்சு அப்படின்னா அவன் சேஃபா அந்த ரொட்டேட்டிங் பிளாட்ஃபார்ம்ல சுத்திக்கிட்டு இருப்பான். புரியுதா? ஸோ இதுல என்ன கொஸ்டின் மோஸ்ட்லி என்னென்ன கேட்பாங்க அப்படின்னா இதே வேரியபிள் தான் வச்சிருப்பாங்க. ஓகேவா? எ மேன் இஸ் ரொட்டேட்டிங், எ மேன் இஸ் ஸ்டாண்டிங் ஆன் யோர் ரொட்டேட்டிங் பிளாட்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி தான் கொஸ்டின். ஓகேவா? த அப்சர்வர் இஸ் அட் த நான் இனர்ஷியல் ஃப்ரேம். நான் இனர்ஷியல் ஃப்ரேம் அது கொடுக்க மாட்டாங்க. நீங்க ஈதர் உங்களால் இனர்ஷியல் ஃப்ரேம்லயும் வச்சு சால்வ் பண்ண முடியும், நான் இனர்ஷியல் ஃப்ரேம்லயும் வச்சு சால்வ் பண்ணலாம் அக்கார்டிங் டு யுவர் விஷ். ஓகேவா? அப்ப அந்த அவனோட வாட் இஸ் த சேஃப் ஸ்பீட் ஸோ தட் த மேன் to avoid slipping அப்படின்ற மாதிரி தான் கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அப்போ வாட் இஸ் த மேக்ஸிமம் சேஃப் ஸ்பீட்னு கேட்டா ஒமேகா விச் இஸ் ஈக்குவல் டு மியூ ஜி பை ஆர் ஸ்கொயர். ஓகேவா? இது ஆங்குலர் வெலாசிட்டி. வாட் இஸ் த வெலாசிட்டி அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா, வெலாசிட்டி என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை, இப்போ எம் ஒமேகா ஸ்கொயர் இன்டூ ஆர்னு எழுதணும் இல்லையா, அது எஃப் மேக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு
f max which is greater than or equal to mv square by r னு வச்சு சால்வ் பண்ணா கிடைக்கும், which is nothing but நமக்கு ஃபார்முலா தெரியும் இல்லையா, v which is equal to omega into r, அவ்வளோ omega into r, அதை தூக்கி இங்கே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். அப்போ omega which is equal to v by r இல்லையா, அப்போ v by r னா என்ன, v by r which is less than or equal to root of mu g by r. ஓகேவா, அப்போ இந்த r அந்த சைடு போயிடுச்சு அப்படின்னா, இந்த r அந்த சைடு போயிடுச்சு அப்படின்னா this implies v less than or equal to r ரூட்டுக்குள்ள போனுச்சுன்னா r ஸ்கொயரா போயிருமா, r ஸ்கொயர் mu g divided by r இல்லையா, அப்போ r r கேன்சல் ஆயிரும். அப்போ velocity should be less than or equal to, velocity should be less than or equal to mu r into g. ஓகே, ஆறுங்கிறது ரேடியஸ் ஆஃப் தி சர்க்குலர் பாத்து, ஜிங்கிறது ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி, மியூங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன். ஓகேவா, புரிஞ்சுதா? அப்போ மினிமம் வெலாசிட்டி அதாவது மேக்ஸிமம் வெலாசிட்டி எவ்வளோ அப்படின்னு கேட்டா which is equal to root of mu into r into g. புரியுதா? ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டேர்னிங் ஆஃப் எ கார். ஓகேவா, ஒரு கார் வந்து ஒரு ரோட்ல ஒரு கர்விக்கல் டேர்ன் எடுக்கணும், ஒரு யூ டேர்ன் ஆர் ஒரு கர்விக்கல் ஷார்ப் டேர்ன். ஓகேவா, அது எத்தனை, வாட் இஸ் த மினிமம் வெலாசிட்டி ரெக்வயர்ட் டு டேக் த கார் அவுட் டு அவாய்ட் ஸ்லிப்பிங். ஓகேவா, ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் டேர்னிங் ஆஃப் த கார். அது நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஓகேவா, ஸோ இப்போ இது வரைக்கும் நடத்தின வரைக்கும் சர்க்குலர் மோஷனில் உங்களுக்கு இதுக்கு ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வாட்ஸ்அப் குரூப் லிங்கை கிளிக் பண்ணி என்னோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்க. அதில் நான் இது வரைக்கும் நடத்தினது ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் நிறைய போஸ்ட் பண்ணுவேன். அது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். ஓகேவா, எல்லா ப்ராப்ளமும் நம்மளால சால்வ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்க குரூப் லிங்கை கிளிக் பண்ணி என்னோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்க. ஓகே, ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.